பெரிய தலைக்கு வந்து மொத்தமா எல்லாத்தையும் பேசிட்டு வரலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிருந்தேன் சார். அதாவது நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன மாதிரி எவ்ரிபடி லுக்ஸ் அப் டு யூ, the kind of movies you give and அந்த ரீச் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ப்ரொமோஷன்ஸ்ல இருந்து எல்லாமே பார்த்து பண்ணி கீதா ஆர்ட்ஸ்னாலே அது வந்து இட்ஸ் ஒரு பெஞ்ச் மாதிரி அங்க இருக்கு. சோ அத வந்து நீங்க சொல்லுங்க, இந்த தண்டேல் வந்து பேன் இந்தியா மூவியா வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு? how did it happen? பேன் இந்தியா பண்ணணும்ன்ற படம் எடுக்கல, ஒரு நல்ல படம் எடுத்து அது பேன் இந்தியா ஆகலாம் தான் ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னா அவரை ஒரு ஹிந்தியில இருந்து ஒரு ஆர்டிஸ்ட கொண்டாந்து இன்னொரு ஆர்டிஸ்ட எங்க இருந்தோ கொண்டாந்து இத்தனை லாங்குவேஜ் கவர் பண்ணி அந்த மாதிரி ஆனஸ்டா நம்ம படம் நம்ம ஏரியாவுக்கு நம்ம ஆக்சுவல் லோக்கலைஸ்டு டிராமா இது. ஒரு விசாகப்பட்டினத்து பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல நடந்த கதை. அந்த கதை கொண்டாந்து நம்ம சொச்சமா எடுத்தோம். அது ஆல் இண்டியா ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பேசிக்கா இது வந்து நீங்க மண் சார்ந்த கதைன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன் ஒன்று சொல்லலாம். இதுல வந்து என்ன ஹவு இட் கனெக்ட்ஸ் ஒரு பேன் இண்டியா சினிமா ஆகுதுன்னு இது வந்து ஒரு கடல் சார்ந்த கதை. அப்படி அது எல்லா பக்கம் ஒரே மாதிரியான ஒரு வாழ்வியல் இருக்கும், அது சார்ந்த சார்ந்த எமோஷன்ஸ் இருக்கும், இருக்கக்கூடிய லைஃப் ஒண்ணுதான், அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் ஒண்ணுதான். அந்த வகையில இது அப்படியான ஒரு லவ் படமா வந்து